ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா பூந்தி லட்டு பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு கிலோ கடலை மாவு, 3 கிலோ சர்க்கரை அளவில் 150 லட்டுகள் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு நாம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே ஒரு பெரிய பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 2 சிட்டிகை போல் ஆப்ப சோடா மாவு போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கடலை மாவு அதில் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். அந்த பூந்திக்கு தேவையான அந்த கடலை மாவை கரைச்ச பதம் இப்படி தான் இருக்கணும். இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு, எண்ணெயும் காஞ்சிட்ருக்கோம். வாங்க பூந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் இப்போ ரொம்ப நல்லாவே காஞ்சிருக்கு. இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் கரெக்டாக அந்த கரண்டியிலேருந்து கடாயில் நல்லா அழகாக முத்து முத்தாக அந்த பூந்தி விழும். ரொம்பலாம் வேக விட்டுறக்கூடாது. எடுத்து ஒரு ஆயில் ஸ்ட்ரெயினரில் போட்டு கொஞ்ச நேரம் அதில் எண்ணெய் வடியட்டும். இந்த எண்ணெயிலேயே முந்திரி பருப்பையும் போட்டு பொரித்து எடுத்துடலாம். தனியாக வறுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் சிவப்பாயிடும். இப்போ பூந்தி வறுப்படும் போதே நம்ம முந்திரியை ஆட் பண்ணி இதில் வறுத்து எடுத்துடலாம். இப்போ இதில் திராட்சையை போட்டு கொஞ்சம் பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், லட்டுக்கான பூந்திகள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா முந்திரி திராட்சையெல்லாம் போட்டு நல்லா பொரித்து வச்சுருக்காங்க. அடுத்து சர்க்கரை பாகு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கிலோ அளவுக்கு சர்க்கரையை கொட்டிட்டு 4 டம்ளர் போல் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே வர்றப்ப லைட்டாக அடியில் பிடிக்காத மாதிரி நீங்கள் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வரணும்.
இப்போ லைட்டாக பபிள்ஸ் வருது. இப்பயும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா அடியில் பிடிச்சிக்கும். இப்போ நல்லா கொதிக்குது. நல்லா அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறாரு. நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி. நீங்கள் கையில் பார்க்கணும் அப்படின்னா ஒரு கம்பி பதம் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க லைட்டாக. இப்போ இன்னமும் தண்ணியாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். நல்லா திக்னஸ் வந்திருக்கு. ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. பச்சை கற்பூரம் கொஞ்சம் நுணுக்கி போட்டுக்கோங்க. சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா அது ஸ்மெல் ரொம்ப அதிகமாகிடும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேசரி பவுடர் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வெள்ளரி விதை ஆட் பண்ணுறாரு. இந்த 250 கிராம் நெய் எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த நெய்யை இப்போ நல்லா ஊற்றிட்டு அந்த மிதமான சூடுலேயே இதை வந்து நல்லா கலக்குறாங்க. அந்த ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கிறாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது அந்த நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா பூந்தி, முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் இப்போ இதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா கிளறிட்டே வாங்க. நல்லா கிளறிட்டே வரணும். இதை நல்லா அந்த சர்க்கரை எல்லா பக்கமும் போயிட்டு அந்த பூந்தி எல்லாமே வந்து அந்த சர்க்கரை பாகு வந்து நல்லா உரியணும். அடுப்புலேருந்து இதை எடுத்துடலாம். என் ஹஸ்பண்டும் கூட ஹெல்ப் பண்ணுறாரு. சூடாக இருக்க பாத்திரம் நல்லா கிளறிக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுறாங்க. இப்போ சர்க்கரை பாகு வந்து எல்லாமே வந்து அந்த பூந்தி உறிஞ்சிட்டதுனால கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க. லைட்டாக தண்ணியை சூடு பண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா போதும். அப்போது நல்லா பிசைறதுக்கு நல்லா வரும். கொஞ்சம் வெதுன்னு சூடு இருக்கிறப்பவே நம்ம இது லட்டு பிடிக்கணும். அங்கிள் எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க பாருங்கள்.
லட்டு பிடிச்சிட்டே இருக்காங்க. நடுவில் நாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம். நானும் எங்கள் ஆன்ட்டியும் ட்ரை பண்ணுறோம் லட்டு பிடிக்க. எங்கள் அம்மா லட்டு பிடிக்கிறாங்க. எங்கள் ஆன்ட்டி ஒரு பக்கம் லட்டு பிடிச்சி வைக்கிறாங்க. இதுதாங்க நான் பண்ண லட்டு. அவங்கெல்லாம் கரெக்டான ஷேப்பில் தான் பிடிக்கிறாங்க. எனக்கு மட்டும் குட்டி குட்டியாக தான் வருது. கிட்டத்தட்ட இந்த மாவில் வந்து ஒரு 150 லட்டுகள் வந்தது. நம்மளோட லட்டுகள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்பவே ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதில் போட்டிருக்க அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெய் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டே ரொம்ப எல்லாமே பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய லட்டு பிடிக்கணுன்றவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், சுவையான பூந்தி லட்டு ரெடி. லட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.